பிரைஸ்லான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தமாய் சொல்கிறார் வாசிக்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். நீ என்னை தேடுகிறாய் அல்லவா, நீ என்னை நோக்கி பார்க்கிறல்ல, நீ என்னையே பற்றி கொண்டிருக்கிறல்ல, உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் உன்னை நிறைவான நன்மையினால உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கலாம், பெரிய செல்வந்தர்கள் கூட பட்டினியாக கிடக்கலாம். ஆனால் நீ பட்டினியாக இருப்பதில்லை, நீ குறைவுபட்டு இருப்பதில்லை. எல்லா விதத்தினாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவும் நன்மையினால் உன்னை நிரப்பவும் நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாக நம்மளை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தரை தேடுகிற ஒருவரும் குறைவுபட்டு போனதே இல்லை. கர்த்தர் அவர்களுடைய குறைவை நன்மையினால நிரப்பார் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே நம்புங்க. உங்கள் குறைவுகளை தேவன் அவருக்குள்ள நிறைவான மகிமையாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இப்போ குறைவுபட தோன்றினீங்கன்னு சொல்லி உங்கள் இருதயம் எண்ணுச்சுன்னா கர்த்தரை நீங்கள் தேடுங்க. ஆவியானவரே, இயேசப்பா, என் வாழ்க்கையில் எந்த பகுதி எனக்கு குறைவாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் எந்த பகுதி உங்களுக்கு குறைவாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த பகுதி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நீங்கள் கொண்டு வருகிற போது, அவரை தேடி அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை வைக்கிற போது அவர் அதை நன்மையினால நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை நம்புங்க, அவரை தேடுங்க, அவரை மாத்திரம் தேடுங்க. எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட நெருக்கத்திலையும், எப்பேற்பட்ட குறைவுகளிலையும் என் ஆண்டவரை நீங்கள் தேடுகிறவராயிருக்கும் பட்சத்தில் அவர் உங்களை நிறைவான நன்மையினால நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.